அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக்அவுண்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனல். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. என்ன ஐடியில் அது ஐடி ப்ரோக்ராமர்ஸ் ஓகேங்களா. அந்த கோர்ஸ் படித்தா நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர் ஓகேங்களா, ஒரு கம்பெனியில் டெவலப்பராக போய் சேர்ந்துடலாம். ஆனால் இங்கே இருக்கிற டெவலப்பர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, லே ஆஃப் பண்ணுறாங்க. என்ன 3000 பேர் வேலை பார்க்குற இடத்துல 30 பேருக்கு தான் வேலை இருக்குது. மிச்சம் இருக்கிறவனை எல்லாம் லே ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரைட்? அப்படி இருக்கிற ஒரு கொடூரமான சுச்சுவேஷனில் தான் இந்த ஐடி ஃபீல்டு நகர்ந்து கொண்டு இருக்கிறது இல்லைங்களா. அப்படி இருக்கிறப்ப ஐடியோட நிலவரத்தை நல்லா புரிஞ்சு அறிஞ்சு நீங்கள் வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் படிக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் ஒரு சில இடங்களில் கேட்குறாங்க, ஒரு சில இடங்களில் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை, வெறுமனே ஸ்கில்ஸ் இருந்தால் போதும். ஆனால் குவாலிஃபிகேஷன் வந்து கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் பசங்களை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கெஞ்சி மன்றாடி கேட்குறேன், சேர்ந்துடாதீங்க ஓகேங்களா. அதை லேப்டாப்பில் உட்காந்து நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா 4 மாதத்தில் நம்மளே எஃபோர்ட் போட்டு படிச்சிடலாம். என்ன 30,000 40,000 50,000 60,000 கொடுத்து ₹1,00,000 கொடுத்தெல்லாம் வந்து அந்த கோர்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை நம்ம வந்து எப்படி சொல்கிறது போக்குறேன்னு சொல்லிட்டு அதில் நம்மளை இன்னும் கீழே தள்ளி விடுறதுக்கான ஒரு அடிப்படையான விஷயம் தான் இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட்டில் நடத்துறது. எந்த இன்ஸ்டியூட்டுக்காரனும் முறையெல்லாம் வேலை வாங்கி கொடுக்குறது இல்லை. சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணுறானுங்க. ஸோ நீங்கள் தான் பார்த்து சூதானமாக இருக்கணும் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.